Hi friends. நான் இப்போ மஷ்ரூம் என்ன பண்ணுறோம்? மஷ்ரூம் கிரேவி பண்ணுறோம். இதை வந்து நம்ம தோசைக்கு தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், பரோட்டாக்கு தொட்டுக்கலாம். நல்லா கொட்டிடலாம். நல்லா தான் இருக்கும். உங்கள் ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணால் மேபி கொஞ்சம் சொதப்போம். நீங்களே ட்ரை பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். போட்டுருவோம். நல்லா வரலாம் இப்படி வரும். மேலே ஒரு பழியை போட்டுருவேன். இது கட் பண்ணலையா? சரி, இப்போ இதில் என்னெல்லாம் போட்டிருக்கேன்? அன்பு ஃபர்ஸ்ட். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். போட்டு முடிச்சுட்டு அப்புறம் கழுவிடுங்க கடாயை. ஏன்னா ஒரு சில கூமுட்டைக்கெல்லாம் அன்பு என்னன்னு தெரியாது. அதனால அந்த மாதிரி சரி, அஸ்வினுக்கு வந்து அளவுன்னு என்ன தெரியாது. சரி, என்னென்ன போட்டு ஃபர்ஸ்ட் எண்ணெய் போட்டுட்டு ஜீரா போடணும். ஜீரகம், பட்டை இருந்தால் பட்டை. எங்கள் வீட்டில் இன்னைக்கு பட்டை இல்லை. இன்னைக்கு தான் நாங்கள் க்ராசரி ஆர்டர் பண்ணி இன்னைக்கு தான் டெலிவரி ஆச்சு. ஸோ அதனால நான் கடைக்கு ஹஸ்பண்ட் போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவருக்கு வந்து ஒர்க் இருந்துச்சு. ஹி வாஸ் வெரி பிஸி ஹாஸ் ஹி வாஸ் ஜாயின்ட் எக்ஸ் கம்பெனி ஆக்சுவலி. எக்ஸோட கம்பெனி தான். நீங்க என்ன நினைச்சாலும் அது மேட்ச் ஆகுங்க. எக்ஸ் கம்பெனி, எக்ஸோட கம்பெனி. ஜாலி ஹஸ்பண்ட் ஆக்சுவலி. சின்ன கடாயில வைக்க கூடாதுங்க, பெரிய கடாயில வச்சு. அது வந்து நான் வைக்கிறேன். எப்படி எந்த மாதிரி டாஸ்க் பண்ணாலும் நம்ம வின் பண்ணி காட்டணும். அதுதான் இது. இப்போ இதெல்லாம் தேவையில்லை. கமெண்ட்ல கறி ஊத்து. சரி, எண்ணெய் ஜீரா எல்லாம் போட்டுக்கோங்க, பட்டை போட்டுக்கோங்க, வெங்காயம் ஒரு வெங்காயம் நல்லா ஃபைனா சாப் பண்ணி அதை போட்டுட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. சரி. And then ginger garlic paste, garam masala, chicken masala. மஷ்ரூம் தான் எதுக்கு சிக்கன் மஷ்ரூம் போடலாம். உங்களுக்கு நான்வெஜ் டேஸ்ட் இருந்தால் தான் நிறைய பேர் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் வெஜ்லேயே நான்வெஜ் பேர் அந்த மாதிரி. யூ ஆர் வெஜ் இருக்கா? தட்ஸ் அப் டு யூ. நீங்கள் அதை மட்டும் ஒதுக்கிடலாம். யூ கேன் ஃபில்டர் இட் அவுட். சரி, அதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அப்புறம் கொஞ்சம் பெப்பர், காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள், உப்பு போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 சில்லி போட்டிருக்கோம். க்ரீன் சில்லி அண்ட் கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு தக்காளி அகைன் நல்லா ஃபைன் சாப் பண்ணி போட்டுட்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர பதம்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வந்துச்சுன்னா அதனால நல்லா அது வெந்த பிறகு மஷ்ரூமை கட் பண்ணி போட்டுருங்க. அது ஒரு 5 மினிட்ஸ். ஏன்னா மஷ்ரூம்லேருந்து கொஞ்சம் தண்ணி விடுமா, அது எனக்கு தெரியாது, இப்போ தான் தெரியும். அது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வெந்த பிறகு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணலாம். ஸோ பாப்பா